ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல் கலாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து வேக வைங்க. உங்களுக்கு வேணும்னா பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு வெந்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு முள்ளங்கி நல்லா வதக்குங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரும்போது காயும் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ வேக வச்சு பருப்பை சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இப்போ சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சமாக ஊற வச்சு அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சா போதும். சாம்பார் இப்போ ரெடி.